செய்திகள். ஐஐடி மெட்ராஸ் அமெரிக்காவின் கேட்டர்பில்லருடன் இணைந்து பணியாற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. லாலு பிரசாத் யாதவ் அவர்களின் குடும்பத்தினர் தொடர்பான பண மோசடி வழக்கு அக்டோபர் 13ஆம் தேதி முதல் விசாரிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புதிய ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு அமலுக்கு வந்துள்ளது. இதற்கு முன் இருந்த 12% மற்றும் 28% வரி அடுக்குகள் நீக்கப்பட்டு பெரும்பாலான பொருட்களுக்கு 5% மற்றும் 18% வரி மட்டுமே விதிக்கப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் 10 லட்சத்தில் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்கப்படும் என்று பஞ்சாப் மாநில முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் அறிவித்துள்ளார். விண்வெளியில் இந்திய நாட்டின் செயற்கைக்கோள்களை பாதுகாக்க பாடிகார்ட் செயற்கைக்கோள்களை ஏவ இந்தியா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 1120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 83,440 ரூபாயாகவும் 1 கிராம் 10,430 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளி விலை கிராமிற்கு 3 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 148 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஜவ்வாது மலை ஒன்றியத்தில் 2,85 லட்சம் ரூபாயில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான மாணவர்கள் பெயர் பட்டியலில் விவரங்களை சரிபார்க்க வேண்டும் என்று தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 1231 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்தியாவிலேயே முதன்முறையாக மெட்ரோ, புறநகர் ரயில், மாநகர பேருந்து, கேப் மற்றும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட அனைத்து பொது போக்குவரத்தும் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒருங்கிணைக்கும் வகையில் தயாரிக்கப்பட்ட சென்னை ஒன் மொபைல் செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். வருகின்ற செப்டம்பர் 25ஆம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. குலசை தசரா திருவிழா பாதுகாப்பு பணியில் 4000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்படுவதோடு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஐஜி வருண்குமார் அவர்களுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்காசி அருகே அகழாய்வு பணியின் போது 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய மக்களின் தாலி, ஈட்டி கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் உண்டியலில் இருந்து 100 கோடி ரூபாய் திருடிய வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சென்னை மாநகருக்கு தினமும் கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் வகையில் 66 கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அருணாச்சல பிரதேசம் மற்றும் திரிபுராவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். மேலும் அருணாச்சல பிரதேசத்தில் 5100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று துரைமுருகன் அவர்கள் அறிவித்துள்ளார். குடிநீர் தொடர்பான புகார்களை பதிவு செய்ய சென்னை குடிநீர் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் நவராத்திரி பெருவிழா இன்று தொடங்க உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற 26, 27 ஆகிய தேதிகளில் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இடமாற்றம் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடியில் அமையவுள்ள கப்பல் கட்டும் தளத்தின் மூலம் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு கூட்டம் நேற்று சென்னையில் நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் 15 வாகன சுரங்கப்பாதையில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் நடந்து வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களுடன் உரையாடினார். அமெரிக்காவின் H1B விசாவிற்கான ஓராண்டு கட்டணம் 1,32,000 ரூபாயிலிருந்து 88 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. கர்நாடகா முழுவதும் பதிவான அனைத்து வாக்கு திருட்டு புகார்களையும் விசாரிக்க அம்மாநில அரசு IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. ஐரோப்பிய பயணம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விளக்கமளித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் 34,200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 11.19% பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நிஜ எதிரி என்பது மற்ற நாடுகளை சார்ந்து இருப்பதுதான் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அண்ணா பல்கலைக்கழகத்தின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் நடப்பு கல்வியாண்டில் எம்இ தெர்மல் இன்ஜினியரிங் படிப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவில் 1000 கோடி ரூபாயில் சீரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 30,000 கோடியில் கப்பல் கட்டும் தளத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கத்தில் 66 கோடியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 1,50,00,000 ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்துவதற்கு 13 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டு விரைவில் பணியை தொடங்க உள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கொடநாடு வழக்கை அக்டோபர் 10ஆம் தேதிக்கு உதகை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நாகப்பட்டினத்தில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று மீண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பூம்புகாரில் பழந்தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை கண்டுணர ஆய்வுப் பணிகள் தொடங்கியது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை தொடங்கி வைத்து கலைஞர் நூற்றாண்டு கட்டடத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 42 கட்சிகளின் பதிவுகளை ரத்து செய்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 4000 கோடி ரூபாய் மதிப்பில் 10 ஆண்டுகால பிணைய பத்திரங்கள் ஏலம் விடப்படும் என்று தமிழ்நாடு அரசு நீதித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. 49 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு மாவட்டங்களில் 11 விளையாட்டு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் உள்ள 42 கட்சிகளின் பதிவுகளை ரத்து செய்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பீகாரில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பான ராகுல் காந்தி அவர்களின் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் ஆதாரங்களுடன் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சென்னை தி நகரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அமெரிக்காவின் ஈக்வினிக்ஸ் நிறுவனத்தின் தரவு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். 2796 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் அனில் அம்பானி அவர்கள் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் அக்டோபர் 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் வருகின்ற 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.